வெல்கம் டு ட்ரிபிள் ஏ கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம நீட் ஜேஇ லெவலில் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸு கிராஷ் கோர்ஸ் அது பார்த்துட்ருக்கோம். 30 days 30 lessons 30 days 30 lessons. அதில் செகண்ட் கிளாஸ் NCERT புக்கில் லெசன் நம்பர் 3 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அண்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம இதை அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் ஜேஇ லெவலில் ஹாட் டாபிக்ஸ் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதை பார்க்க போகிறோம். சரியா? ஹாட் டாபிக்ஸ் இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் அண்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த லெசனில் எது ஹாட் டாபிக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னா, இந்த ஒன் இஸ் நாமென்க்ளேச்சர். நாமென்க்ளேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் with atomic number. Atomic number என்ன சிம்பிள்? Z. சரியா? Z greater than 100. 100 விட அதிகமாக இருக்கிற அட்டாமிக் நம்பர்ஸ் அந்த எலமெண்ட்ஸுடைய நேம் எப்படி கொடுக்க போகிறோம் அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதை பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு தான் ஹாட் டாபிக்ஸ். சரியா? ஸோ ரெண்டு மெயின் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு கொஷின் உறுதியாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, 1 hour 1 question 4 marks. இதான் கான்செப்ட். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ பீரியாடிக் டேபிளில் நமக்கு தெர் ஆர் 118 elements. ஸோ ஃபார் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. சிம்பிள்ஸோட நேம்ஸ் நமக்கு தெரியும். இதில் அட்டாமிக் நம்பர் 100க்கு அப்புறம் கூட இப்போ யூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சரில் நேமும் கொடுத்துருக்கு. சரியா? அதில் பார்த்திங்கன்னா ஐயூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இல்லை எலமெண்ட்ஸுடைய ஆக்சுவல் நேம். ஓகேவா? ஆக்சுவல் நேம் ஒன்று. அப்புறம் ஐயூபிஎஸ்சி ரூல்ஸ் படி நம்பர்ஸுக்கெல்லாம் சில நேம் கொடுத்து அதன்படி ஒரு நேம் இருக்குது. ஓகேவா? அந்த நேம்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த நம்பர்ஸுக்கெல்லாம் சில வேர்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0வாக இருந்துச்சு அப்படின்னா நில் அப்படின்னு கொடுக்குறோம். நில். அதுமாதிரி 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம்ல. சரியா? அதுமாதிரி 1 இருந்தால் அன் என்ன வரும்? அன். 2 இருந்தால் பை. 1 இருந்தால் அன், 2 இருந்தால் பை. பைனா 2 தானே? பைசைக்கிள். 2 வீல் இருக்கிற ஒரு வெஹிக்கிள். சரியா? பைசைக்கிள். ஸோ 3னா ட்ரை. நமக்கு இந்த ஆர்கானிக் யூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர்லேயே படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ 1 இருந்தால் அன் நான் வச்சுக்கணும். 0 இருந்தால் நில். 2க்கு பை, 3க்கு ட்ரை, 4க்கு என்ன வரும்? உங்களுக்கே தெரியுமே. எஸ், டெட்ரா. 4க்கு என்ன வரும்பா? டெட்ரா. 5க்கு என்ன வரும்? பென்டா. 5க்கு என்ன? பென்டா. சரியா? இங்கே எழுதும்போது நம்ம டெட்ரா பென்டா அப்படியே கொடுக்காம சிலதுக்கெல்லாம் மாற்றி கொடுக்கணும். சரியா? 4க்கு டெட்ரான்னு இங்கே வராது, குவாடுன்னு வரும். சரியா? ஸோ டெட்ரான்னு நீ ஞாபகம் வச்சுருப்பேன். இங்கே என்ன வரும்? கோடுன்னு வரும். அதுதான் நான் என்ன பண்ணுறோம், அதை டெட்ரான்னு சொல்லி அதை அழித்து எழுதுகிறேன். சரியா? ஓகே. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோ. 4க்கு என்னது? குவாட். அதே மாதிரி 5க்கு வந்து அங்கே பென்டா. சரியா? இங்கேயும் அதே மாதிரி தான் 5க்கு பென்டான்னு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த ஏ விட்டணும். சரியா? அந்த ஏ விட்டணும். பென்ட்டு. சரியா? அதே மாதிரி 6க்கு அங்கே எக்ஸான்னு சொல்கிறோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் எக்ஸு. அங்கே 7க்கு செப்டான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இங்கேயும் செப்ட்டு. அங்கே ஹெப்டான் கூட சொல்லியிருப்போம். சரியா? இங்கே வந்து செப்ட்டு தான் சொல்லணும். சரியா? 8க்கு அட்டா. ஸோ அட்டு. 9க்கு இது என்ன வரும்? நான் அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கு இல்லையா? இங்கே அது கிடையாது. என். என். அன் அப்படின்னா 1. என். ENN. ENN அப்படின்னா 9 காணுது. ஓகேவா? ஓகே, ரைட். அதுமாதிரி சிம்பிள் வரும்போது 0 வந்தால் அதை நம்ம என் ஸ்மால் என் போட்டால் போதும். அதுமாதிரி 1 வந்தால் என்ன போடுவோம்? யூ போட்டால் போதும். இதுக்கு பி போட்டால் போதும். இதுக்கு டி போட்டால் போதும். இதுக்கு கியூ போட்டால் போதும். சரியா? இதுக்கு பி, இதுக்கு ஹெச், இதுக்கு எஸ், இதுக்கு ஓ, இதுக்கு என்னது? இ. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த நம்பர்ஸ் வித் அதனுடைய நேம், அப்புறம் அதனுடைய சிம்பிள். ஓகேவா? ஓகே, ரைட். இப்போ நமக்கு அட்டாமிக் நம்பர்ஸ் greater than 100. ஸோ பீரியாடிக் டேபிளில் சோஃபார் 118 118 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 100க்கு மேலே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 101,
102 103 104 105 106 107 108 109 1110 110 110 ஓகே ரைட் 110க்கு அப்புறமா 111 112 113 114 115 116 117 118 அவ்வளோதானே. இன்னும் 119 கண்டுபிடிக்கல நம்ம தானே. ரைட் ஓகே ஓகே. இப்போ 101 102 103 சரியா. உங்களுக்கு தெரியும் பீரியாடிக் டேபிளில் 89 to 103 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் என்னது, அது எஃப் பிளாக், அதுவும் 5F பிளாக், அதுவும் ஆக்டினைட்ஸில் வரும் சரியா. அந்த கடைசி 3 எலமெண்ட் ஃப்ரம் ஆக்டினைட்ஸ் அப் டு இந்த 103 5F பிளாக்கு ஆக்டினைட்ஸில் இது முடியும் சரியா. அந்த 3 எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா MNL இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் லெட்டர்ஸ். ஓகேவா ஓகே ரைட் ஓகே. ஸோ 101 102 103 MNL அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 104 105 106 107 108 110 இந்த 110 அப் டு 112 வரைக்கும் நமக்கு டி பிளாக் ஓகேவா. ஸோ டி பிளாக்கில் இருக்குது. இது எப்படிங்க சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் நான் அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு தரேன். ஆர்டிஎக்ஸ் பாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆர்டிஎக்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டிஎக்ஸ். அதே மாதிரி ஆர்டிஎக்ஸ் மாதிரி என்னது ஆர்டிஎஸ் ஓகேவா. ஆர்டிஎஸ் பாம் பிஹெச்எம் என்னது ஆர்டிஎஸ் பாம் பிஹெச்எம். ஸோ ஆர்டிஎஸ் பாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதை டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர் டிஆர்சி ஆர்டிஎக்ஸ் பாமை டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர் மேலே போட்டாங்க. ஆர்டிஎக்ஸ் பிஹெச்எம் டிஆர்சி அது ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர் மேலே போட்டாங்க. அங்கே அது வெடிச்சது. அது வெடிக்கும்போது பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ப்ராசஸை ஃபாலோ பண்ணுச்சு. நியூக்ளியர் ஃபிஷன் சரியா. நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக சரியா. அது LTO லெஃப்ட்டில் டர்ன் ஓவர் ஆயிடுச்சு பாருங்கள். ஆர்டிஎக்ஸ் பாமை டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டரில் போட்டும்போது அது நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக வெடிச்சது. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக அது என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட்டில் டர்ன் ஓவர் ஆகிடுச்சு. ஆர்டிஎக்ஸ் பாம் டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர் நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக லெஃப்ட்டில் டர்ன் ஓவர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுருக்கேன் சரியா. உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது சரியா. சரி, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லெட்டர்ஸ் தான். இப்போ இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் ஆக்சுவல் எலமெண்ட் நேம் நம்ம எழுதலாமா சரியா. எலமெண்ட் நேம் எழுதலாமா ரைட். ஸோ எம் ஃபார் மெண்டலீவியம். இதில் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டுங்களை ஹானர் பண்ணுறதுக்காக வச்ச மாதிரி இருக்கும் சரியா. ஸோ மெண்டலீவியம். ஸோ ஓகே. ஸோ மெண்டலீவியம். என் ஃபார் ஆல்ஃப்ரெட் நோபல் ஹானர் பண்ணுறதுக்காக நொபிலியம் சரியா. எல் ஃபார் லாரன்சியம் தான் எஃப் பிளாக்கில் 5F பிளாக்கில் ஆக்டினைட்ஸில் லாஸ்ட்னா கடைசி எலமெண்ட் அது சரியா. ஓகே. சீரியம் டு லுட்டீஷியம் 4F பிளாக்கு அண்டு அப் டு இந்த 5F பிளாக்கில் கடைசி எலமெண்ட் என்னது, லாரன்சியம். ஓகேவா ரைட் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர். இந்த ஆருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் டி பிளாக்கில் ஸ்டார்ட் ஆகுது. ரூதர்ஃபோர்டியம். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரூதர்ஃபோர்டியம். டி ஃபார் டியூப்னியம். எஸ் ஃபார் சீபோர்கியம். பி நீல்ஸ் போர். ஸோ போரியம். எஸ் ஹாஸ்சியம். என்சிஆர்டியில் ஹாஸ்சியம் தான் கொடுத்துருக்கு சரியா. எம் மெய்ட்னரியம் சரியா. நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிச்சது அந்த சயின்டிஸ்ட்டு சரியா. மெய்ட்னரியம் சரியா. 110 டாம்ஸ்டாடியம். DARMSTADTIUM டாம்ஸ்டாடியம்.
ஓகே எல்லாம் எம்னு வருது இல்லையா? அப்போ ஆல் ஆர் வாட்? மெட்டல்ஸ். ஓகே 111 ராயின்ஜன். எக்ஸ்ரே வேறு கண்டுபிடிச்சா ராயின்ஜன். ஓகே ஸோ ROENTGENIUM ராயின்ஜெனியம். ஓகே சி 112 சியில் ஸ்டார்ட் ஆகுது. காப்பர்னீசியம். சரியா? 113 நிஹோனியம். 114 ஃப்ளிரோவியம். FLEREVOIUM ஃப்ளிரோவியம். MO மாஸ்கோவியம். மாஸ்கோ வந்து கேபிட்டல் ஆஃப் ரஷ்யா இல்லையா? ஸோ மாஸ்கோவியம். சரியா? 116 லிவர்மோரியம். LIVERMORIUM லிவர்மோரியம். ஓகே 117 டென்னசைன். TENNASINE டென்னசைன். 118 லாஸ்ட் எலமெண்ட்டு ஒகனசன். OGANESSON ஒகனசன். ஓகேவா? ரைட். இப்போ இதெல்லாமே இதனுடைய நேம்ஸ். ஓகேவா? ஓகே இப்போ இதில் IUPAC நம்பர்ஸ் படி இதுக்கு ஒரு நேம் வைக்க போகிறோம். நம்பர்ஸ் படி. சரியா? மெண்டலிவியம் வந்து அட்டாமிக் நம்பர் 101. சரியா? ஸோ அட்டாமிக் நம்பர் 101 Z. திஸ் ஆர் ஆல் Z. ஓகேவா? ஸோ 101க்கு இப்போ நம்ம IUPAC நாமன்க்ளேச்சர் படி இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வைக்கலாமா? 1க்கு என்னதுப்பா? 1க்கு என்ன வரணும்? அன். ஸோ 1க்கு என்ன வரணும்? அன். வேறு கலர் யூஸ் பண்ணலாமா? ஓகே ஃபைன். ஸோ UN. 0க்கு என்ன வரணும்? நில். எப்பவுமே ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல். ஸோ நில். திரும்ப 1க்கு என்ன வரணும்? அன். அப்புறம் கடைசியில் இயம். அந்நியம். பட்டு அந்நியம். அவ்வளோதான். அதுவே 102க்கு என்ன வரும்? 1க்கு அன்னு, அப்புறம் நில். எல்லாத்துக்குமே நில்னு வரும். எல்லாத்துக்குமே என்ன வரும்? நில். நில். 1க்கு அன்னு, 0க்கு நில். 1க்கு அன்னு, 0க்கு நில். 1க்கு அன்னு, 0க்கு நில். 109 வரைக்கும் இது ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஓகேவா? பாருங்கள். அதுக்கப்புறமா 1க்கு வந்து அன் போட்டோம். 102ல் அது கடைசி 2 இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன போகிறோம்? பை. 2க்கு பை. 3க்கு ட்ரை. 4க்கு குவாடு. 5க்கு பென்ட். 6க்கு ஹெக்ஸு. 7க்கு செப்ட். 8க்கு அக்ட். 9க்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 9க்கு என்னப்பா? ENN இப்படி போடணும். அப்புறம் கடைசியில் எல்லாத்துக்குமே இஎம். 2 ஏற்கனவே ஒரு ஐ இருந்தால் ஒரு ஐ போட்டால் போதும். சரியா? இப்போ பையில் ஒரு ஐ இருக்குது. ஸோ நீ ஒரு ஐ போட்டால் போதும். 2 ஐ போட்டு அதை டென்ஷன் பண்ண வேணாம். நம்ம அழுத்தம் கொடுக்க வேணாம். சரியா? ஸோ அதே மாதிரி இஎம். அதே மாதிரி இஎம். ஓகேவா? ஸோ இஎம். 109 வரைக்கும் ஓகேவா? 110 1க்கு என்ன வரும்? அன்னு. திரும்ப 1க்கு என்ன வரும்? அன்னு. 0க்கு என்ன வரும்? நில். அப்புறம் கடைசியில் என்னது? இஎம். அப்போ 1க்கு என்ன வரும்? அன்னு. திரும்ப 1க்கு என்ன வரும்? அன்னு. அப்போ அன் 1 ஸ்டார்ட் ஆனால் அன். எயிட்டுக்கு என்னது? அக்ட். 7க்கு என்னது? செப்ட். 6க்கு என்னது? எக்ஸு. 5க்கு என்னது? பென்ட். 4க்கு என்னது? ஸ்பெஷல் குவாடு. 4க்கு என்னது? குவாடு. 9க்கு என்னது? ENN. ரைட். 3க்கு என்னது? ட்ரை. 2க்கு என்னது? பை. 1க்கு என்னது? திரும்ப அன். ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் எழுதிட்டோம். கடைசியில் எப்படி முடிக்கணும்? IUM. ஒரு ஐ இருக்குது, அப்போ UM மட்டும் போதும். ட்ரைக்கும் ஐ இருக்குது, இப்போ UM போதும். ஓகேவா?
TRI ட்ரை EM மட்டும் போதும். 113க்கும் அதே மாதிரி UM, 114க்கும் IUM, 115க்கு IUM EM, 116 IUM, 117 IUM, 118 IUM. அவ்வளோதான், எழுதியாச்சு. ஸோ 101 to 118 வரைக்கும் அட்டாமிக் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம், அதனுடைய ஆக்சுவல் நேம் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமா UPSC நாமன்கிளேச்சர் படி இந்த நம்பரிங் வச்சும் ஒரு நேம் எழுதியிருக்கோம். இப்போ சிம்பிள் எழுதலாமா? சிம்பிள் ரொம்ப சிம்பிள். சிம்பிள். இந்த நில் இப்போ அன்னுக்கு யூ, நில்லுக்கு என்னு, திருப்ப அன்னுக்கு UNU. 101க்கு என்னது? UNU. 102க்கு சொல்லும் பார்க்கலாம் UNB. 103க்கு சொல்லும் பார்க்கலாம் UNT. 104க்கு சொல்லும் பார்க்கலாம் UNQ. 105க்கு UNP. 5க்கு பென்ட் இல்லை, ஸோ P. 106க்கு UNH. 107 UNS. ஓகே. 108 8க்கு என்னது? அக்ட். ஸோ O UNO. 109 UNE. N 9க்கு வந்து ஸ்பெஷல், 9க்கு 4க்கு கேர்ஃபுல்லாக பார்க்கணும். UNE. 110 U திரும்ப ஒரு U தான், இன்னும் 2 1 இருக்கு இல்லையா? நில்லியம் N UUN. 111 ரொம்ப சிம்பிள். U கேபிட்டல் U ஸ்மால் u UUU. 112 U small u B. 113 UUT. 114 UUQ. 115 UUP. 116 UUH. 117 UUS. 118 U then what? O. That's it. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தானே? ஸோ 101 to 118 வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தான் அட்டாமிக் நம்பர்ஸுக்கு IUPAC நாமன்கிளேச்சர் படி நேம் அண்டு சிம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா. இப்போ இதில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. ஓகேவா? இதுலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ரைட். ஸோ ஹாட் டாபிக் இது. PYQ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு கொஷின் இருக்குது. கொஷின் நம்பர் 1. The IUPAC name of an element, the IUPAC name of an element with atomic number 119 is. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2022 நீட் 2022. ஆப்ஷன்ஸ் given are ஆப்ஷன் A N M, ஆப்ஷன் B NIL N M, ஆப்ஷன் C N M, ஆப்ஷன் D அக்டியம். இல்லையா? சிம்பிளாக இருக்கு இல்லையா? 119 ஆக்சுவலாக வந்து பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பர் அப் டு 118 தான் ஸோ ஃபார் டிஸ்கவர்ட். 119 ஒன்று கண்டுபிடிக்கல, இருந்தாலும் கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு என்ன நேம் வருமோ நம்ம அதை மார்க் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ 119. ஒன்றுக்கு என்னது? அன்னு. எல்லாம் அண்ணில் ஆரம்பிக்குது. திரும்ப ஒன்றுக்கு என்னது? இன்னொரு அன்னு. அப்போ அன் வர்றது எது? 4மே தானே? ஓ, அடுத்தது அண்ணுன்னு வர்றது 4 வராது. பி வர ஆப்ஷன் பி வராது. சரியா? ஓகே, ஆப்ஷன் பி தவிர ரிமைனிங் 3 தான். 9க்கு என்ன? NENN. அப்போ ENN. இதில் மட்டும்தான் ENN இருக்குது. மற்றெல்லாம் பதில் அட்டு இருக்குது. அதில் இது அன்னு தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, ரைட், ஃபைன். ஓகே, இன்னொரு கொஷின். கொஷின் நம்பர் 2.
Question number 2. Identify the incorrect match. Identify the incorrect match. நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுறேன், கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுறேன். அந்நில் அந்நியம் மெண்டலிவியம். மெண்டலிவியம். ஆப்ஷன் பி அந்நில் ட்ரையம். அந்நில் ட்ரையம். லாரன்சியம். LAWRENCIUM. லாரன்சியம். அந்நில் ஹெக்ஸியம். அந்நில் ஹெக்ஸியம். அந்நில் ஹெக்ஸியம். This is Seaborgium. 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 Option D. Annium. 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 Darmstadium. 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 ஸோ இன்கரெக்ட் மேட்ச். எது மேட்ச் ஆகலை? நம்ம போர்டில் ஆன்சர் ரெடிமேடாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி. பட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ரெடிமேடெல்லாம் ஆன்சர் வந்து இருக்காது, சரியா? பட் ஆன்சர் இங்கே ரெடிமேடாக இருக்கணும், சரியா? ஸோ என்ன எலமெண்ட்டு, அது ஆக்சுவல் நேம் என்ன, ஐயூபிஎஸ்சி நேம் என்ன, சிம்பிள் என்ன, பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெண்டலிவியம்க்கு என்ன வரும்? 101. அந்நில் வரணும். அந்நில் அந்நியம் கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி லாரன்சியம். லாரன்சியம் அது அங்கே இருக்குது. அந்நில் ட்ரையம் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது சீபோர்கியம். சீபோர்கியம் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது, 106. சீபோர்கியம். அந்நில் எக்ஸியம் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சரா? டாம்ஸ்டாடியம். டாம்ஸ்டாடியம் 110. அந்நியம். அந்நியன்னு வரக்கூடாது. நில்லியம்னு வந்திருக்கணும். அந்நியம் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். இன்கரெக்ட் மேட்ச் தான் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ திஸ் கொஷின் வாஸ் ஆஸ்க்டு இன் நீட் 2020. நீட் 2020. ஓகேவா? ரைட். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தரவாச்சுன்னா ஒரு கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரியா? ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர் ஹாட் டாபிக்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹாட் டாப்பிக்கில் நம்ம கான்செப்டை தரவு பண்ணியாச்சு. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பிஒய்க்யூவும் பார்த்தாச்சு. ஹாட் டாபிக் வித் பிஒய்க்யூ. ஸோ இதுலேருந்து கொஷின் ஒன்று வந்தால் நீங்கள் 4 மார்க்ஸ் வாங்குறத யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்பலாமா? நம்பிக்கை அதான வாழ்க்கை. நம்பிக்கை அதானே வாழ்க்கை. அவர் கிளாஸ் இஸ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். வாட்? பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னங்க சார் அப்படின்னா, இந்த பீரியாடிக் டேபிளில் ஆஃப்டர் ரெகுலர் இன்டர்வல்ஸ் சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். குரூப் வைஸ், பீரியட் வைஸ் இந்த மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரெகுலர் இன்டர்வலுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ்னு ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா லித்தியம் இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பில் இருக்குது. இந்த குரூப் வைஸ் அப்படியே இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. சில ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு பேர் தான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பீரியாடிக் டேபிளில் ஆஃப்டர் ரெகுலர் இன்டர்வல்ஸ். அது ஏன் ஆஃப்டர் ரெகுலர் இன்டர்வல்ஸ்னு சொல்கிறோங்க சார் அப்படின்னா, லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, சோடியம் அட்டாமிக் நம்பர் 11. அப்போ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இஸ் வாட்? 8. அப்போ லித்தியத்துக்கு அப்புறம் ஒரு 7 எலமெண்ட்ஸுக்கு அப்புறம் 8th எலமெண்ட்டாக நம்ம சோடியம் வந்து நமக்கு இருக்குது இல்லையா? அப்போ அதே மாதிரி அது டிஃப்ரென்ஸ். பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா 19. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 8. சரியா? அதே மாதிரி 8, 18, 32 இந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த நம்பர்ஸ்க்கு போய் தான் மேஜிக் நம்பர்ஸ்னு சொல்லுவோம், சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வல் 8, 8, 18, 18, 32 இந்த மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வலுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. இதுக்கு பேர் தான் வாட்? பீரியாடிசிட்டி. திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்? பீரியாடிசிட்டி. What is periodicity? The repetition of properties of elements
at regular intervals. At regular intervals in periodic table is called as what? Periodicity. Is called as periodicity. இந்த periodicityக்கு என்னங்க சார் ரீசன் அப்படின்னா, periodicity is due to similar outer electronic configuration. Similar outer electronic configuration. ஸோ இதனால தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸு ஆஃப்டர் ரெகுலர் இன்டர்வல்ஸு குரூப் வைஸோ பீரியட் வைஸோ அது ஆல்மோஸ்ட்டு சிமிலராக இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 alkali metals, the general outer electronic configuration of alkali metals is what? NS1. Lithium, for example, lithium atomic number 3 and the electronic configuration is 1s2 2s1. லித்தியத்துக்கு 2s1 முடியுதா? அதே மாதிரி சோடியத்துக்கு என்ன முடியும்? 3s1 முடியும். பொட்டாசியத்துக்கு 4s1 முடியும். ருபீடியம் 5s1 முடியும். சிசிஎம் 6s1 முடியும். பாருங்கள், NS1 அப்படின்னு ஜென்ரலாக முடியுது இல்லையா? அப்போ அவுட்டர் மோஸ்ட்டில் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த ஒரு எலக்ட்ரானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். they are ready to lose those electron. அப்போ எலக்ட்ரானை ஈஸியாக கொடுக்குது. ஸோ ப்ளஸ் பாசிட்டிவாக ஈஸியாக மாறும். ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ், ஸோ மெட்டாலிக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்டர் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் என்ன அது ரிப்பீட் ஆகுது. இதுக்கு பேர் தான் பீரியாடிசிட்டி. அப்படி என்னென்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுதுங்க சார் ஆஃப்டர் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக மெயினாக ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பேசலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ஒன்று வந்து என்னப்பா? ரேடியஸை சிம்பிளாக பண்ணிக்கிட்டாங்க சைஸ் அப்படின்னு சொல்லலாம். சைஸ். இன்னொரு ப்ராப்பர்ட்டி அயனைசேஷன் என்தால்பி. இது ஒரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி, அயனைசேஷன் என்தால்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி which is always called as electron affinity. அதே மாதிரி the next one electronegativity. Next one is what? Electronegativity. இது ஒரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். மெயினாக அந்த 4 பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் ரேடியஸ். ஃபஸ்ட்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி இஸ் வாட்? ரேடியஸ். ரேடியஸை நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்? சைஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சைஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் அதான் நம்ம ரேடியஸ் அப்படிங்கிற டேர்மால் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சைஸ் ஆர் ரேடியஸ். ரேடியஸுங்கிறதுலே நிறைய டைப்பான ரேடியஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு ஆட்டத்துக்கு இருக்கிற ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ். ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ். ஏன்னா ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் தி சர்க்குலர் பாத். அதனால் ஒரு ஆட்டமை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கிறோம். சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ். இந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன பேர்? ரேடியஸ். ஓகேவா? அது ஒரு ஆட்டத்துக்கு நம்ம பார்த்தோம்னா அட்டாமிக் ரேடியஸ். இந்த அட்டாமிக் ரேடியஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கோவலண்ட் ரேடியஸ். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாட்? கோவலண்ட் ரேடியஸ். ஏன்னா ஒரு ஆட்டத்துடைய ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம் தனியாக அதோடய ரேடியஸ் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஆட்டம் வந்து கம்பைன்டு ஸ்டேட்டில் இன்னொரு ஆட்டம் கூட ஒரு கோவலண்ட் மாலிகுலாக இருக்கும்போது இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கோவலண்ட் பாண்ட் லென்த். 2 சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் கோவலண்ட் பாண்ட் லென்த். அந்த கோவலண்ட் பாண்ட் லென்த்தில் பாதி டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஆட்டத்துடைய ரேடியஸ், ஆரம். சரியா? அதனால தான் atomic radius is otherwise called as covalent radius because it is derived from covalent bond length. It is actually the half the distance of the covalent bond length. Simply we can say what? Half of the covalent bond length. அதுதான் என்னது? கோவலண்ட் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ். ஒரு அயானுக்கு இருக்கிற ரேடியஸ் அயானிக் ரேடியஸ், ஒரு மெட்டலுக்கு இருக்கிற ரேடியஸ் மெட்டாலிக் ரேடியஸ். இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம். நிறையா இருக்குது ரேடியஸ். சரியா? சிம்பிளாக ரேடியஸ்னால் என்னது? சைஸ். ஓகேவா? ரைட். இப்போ சைஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி பீரியாடிக் டேபிளில் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எலிமெண்ட் ஹைட்ரஜன், அப்புறம் என்னது? ஹீலியத்துக்கு அப்புறம் லித்தியம். சரியா? லித்தியத்துக்கு அப்புறம் பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்? ஃப்ளூரின். ஓகேவா? நியானுக்கு மேலே இங்கே ஹீலியம். அப்படி போட்டுக்கலாமா? ஸோ இது ஒரு பீரியட். இது ஃபஸ்ட்டு பீரியட். திஸ் இஸ் வாட்? செகண்ட் பீரியட்.
First period has only 2 elements, hydrogen and helium. Second period has totally 8 elements, lithium to neon. Lithium atomic number 3, neon atomic number 10. இல்லையா? சரி, ஹைட்ரஜன் வந்து அல்கலி மெட்டல்ஸில் வைக்கலாம், நம்ம ஹாலஜன்ஸில் வைக்கலாம். சரியா? அது இங்கே வச்சுருக்கோம். லித்தியத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இந்த மாதிரி போகும் இல்லையா? ஓகே. ஸோ இது எல்லாமே என்னது? ஒரு குரூப். திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் குரூப். திஸ் இஸ் ஆக்சுவலி வாட்? ஃபர்ஸ்ட் குரூப். திஸ் இஸ் ஆக்சுவலி செகண்ட் பீரியட். ஸோ ஒரு பீரியட் வைஸு, ஒரு குரூப் வைஸு ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு குரூப் வைஸ் பார்த்தோம்னா பாருங்கள், லித்தியம் அல்கலி மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NS1. அப்போ லித்தியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன முடியும்? 2s1ன்னு முடியும். சோடியத்துக்கு 3s1ன்னு முடியும். பொட்டாசியம் 4s1ன்னு முடியும். 5s1ன்னு முடியும். 6s1, 7s1. அப்போ இந்த அல்கலி மெட்டல்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் அப்படியே பாஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக கிராஸ் பண்ணி வர்றப்ப இந்த லாஸ்ட் எலக்ட்ரான், இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஆர் த வேலன்சி எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா ஆட் ஆகும்போது அந்த ஒரு எனர்ஜி லெவலே அதிகமாகுது. ஒரு மெயின் எனர்ஜி லெவலே அதிகமாகுது. பாருங்கள், 2s1ன்னா என்னது? 3s1. 2, 3 பிரின்சிபல் குவாண்டம் நம்பரு அடுத்தது. ஓகேவா? 2னா எல் ஷெல். ஓகேவா? 3னா இப்போ என்னது? M, அப்புறம் N, O, P, இந்த மாதிரி மெயின் எனர்ஜி லெவலே அதிகமாகலாம். அப்போ நம்பர் ஆஃப் செல்ஸு அடுத்தடுத்து அப்போ அதிகமாகும். அப்போ டவுன் த குரூப் வர சைஸ் என்ன ஆகும்? பெருசாகும். லித்தியத்தோட சைஸு இந்த மாதிரி இருக்குன்னா சோடியம் இந்த மாதிரி, பொட்டாசியம் இப்படி, ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ டவுன் த குரூப் வர சைஸ் என்ன ஆகுது? Size of the element or radius of the element increases. Radius of the element increases because the electrons are added in the new energy level, new main energy level, new main energy level. That's why. Okay, right. அப்படியே along the period போகலாம். Period. Okay. So down the group வந்தோம்னா group wise வந்தோம்னா size or radius increases. Okay. along the period பார்த்தோம்னா லித்தியம் வந்து hence with 2s1, பெரிலியம் 2s2, போரான் 2s2க்கு அப்புறம் என்னது? 3s1, சாரி 2p1, இது 2p2, இது 2p3, இது 2p4, ஃப்ளூரின் 2p5, நியான் 2p6. ஸோ பாருங்களேன், லித்தியம் டு நியான் போனீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிறது எல்லாமே 2 2 2 2 2 2 2 2 2 அப்படிங்கிற மெயின் எனர்ஜி லெவலுக்குள்ள தான் எலக்ட்ரான்ஸ் போய் ஒன்று ஆட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் increases 1 by 1, increases by 1. அப்போ electrons, the incoming new electron is added in the same main energy level in the period. But in the group, the incoming electrons are added in the new main energy level. That's why down the group size increases. Whereas along the period, since the electrons are added in the new same main energy level, size increase ஆகுமா? வாய்ப்பு இருக்குமா? இல்லை, இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரிலியம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப லித்தியத்துலேயும் அதே 2 தான் ஆட் ஆகுது, பெரிலியத்துலேயும் 2 தான் ஆட் ஆகுது. ஓகேவா? ஆனால் லித்தியம் பெரிலியம் கம்பேர் பண்ணுறப்ப ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இந்த நியூக்ளியஸ் லித்தியத்தை விட பெரிலியத்தில் ஒன்று ஜாஸ்தி, ஒன்று அதிகம். அப்போ கண்டிப்பாக பெரிலியத்துடைய நியூக்ளியஸ் மோர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை அப்படியே டைட்டாக பிடிச்சி இழுக்கும். அப்போ என்ன ஆகும்? சைஸு கொஞ்சம் சுருங்கும். அப்போ லித்தியத்தை விட பெரிலியத்து சைஸு கொஞ்சம் சுருக்கும், சின்னதாக இருக்கும். போரான் வர்றப்ப இன்னொரு புரோட்டான் நியூக்ளியஸில் ஆட் ஆகுது. ஆனால் எலக்ட்ரான்ஸு அதே 2 தான் ஆட் ஆகுது, 2ங்கிற மெயின் எனர்ஜி லெவல் தான் ஆட் ஆகுது. அப்போ இன்னும் அதிகமாக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால இன்னும் சுருங்கும். கார்பன் இன்னும் சுருங்கும், இன்னும் சுருங்கும், இன்னும் 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 அப்படியே வர சைஸ் எல்லாம் நல்லாவே சுருங்கிடும். ஓகேவா? நம்ம இன்னொரு கேஸஸை விட்டுருவோம். ஓகேவா? லித்தியம் டு ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு சைஸு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும்? போக போக டிக்ரீஸ் ஆகும். அப்போ லித்தியத்துக்கு பெரிலியத்தை விட பெருசு, பெரிலியத்துக்கு போரானோட பெருசு. அப்போ போக போக என்னாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இதான் வந்து சைஸுடைய ஆர்டர் அலாங் தி செகண்ட் பீரியட். நம்ம ஏன் இன்னொரு கேஸஸை விட்டுடலாம் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லித்தியம் டு ஃப்ளூரின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாமிக் ரேடியஸ் கம்பேர் பண்ணலாம், ஆர் கோவலண்ட் ரேடியஸ், இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ், அதை பேசிக்கலாம். ஆனால் இனர்ட் கேஸஸ்ன்னு வர்றப்ப இனர்ட் கேஸஸுடைய ரேடியஸை கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு ரேடியஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி திரும்ப கண்டுபிடிப்போம்? ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, நாட் ஃப்ரம் தி கோவலண்ட் பாண்ட் லென்த், இட் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் தி
van der Waals distance. ஏன்னா inert gases ஐசோலேட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நியான் இருக்குது, இங்கே ஒரு நியான் இருக்குன்னா இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது, பாண்ட்லேருந்து ஆகிடும். அப்போ இந்த கேப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அந்த கேப் இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸில் பாதிங்கிறப்ப என்னோடய ரேடியஸ் எங்கேயோ போகும். அதனால தான் ஒவ்வொரு பீரியட்லையுமே இனர்ட் கேஸஸோடைய ரேடியஸ் வந்து மற்ற எலிமெண்ட்ஸை விட அதிகம் போகும். ஏன்னா இனர்ட் கேஸஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிற ரேடியஸ் வான் டெர் வால்ஸ் ரேடியஸ், வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். மற்ற எலிமெண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கிற ரேடியஸு அட்டாமிக் ரேடியஸ் ஆர் கோவலண்ட் ரேடியஸ். அப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போதே வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் கூட வான் டெர் வால்ஸ் ரேடியஸே கம்பேர் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் அட்டாமிக் ரேடியஸை போய் வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் கம்பேர் பண்ணால் வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் will always be greater, will be greater. ஓகேம்மா, ரைட். அதனால் நம்ம இனர்ட் கேஸஸை கம்பேர் பண்ணுறதை விட்டுடலாம். அப்போ லித்தியம் டு ஃப்ளூரின் பார்க்குறப்ப லித்தியம் டு ஃப்ளூரின் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் பிகாஸ் the new incoming electron is added in the same main energy level simultaneously. Protons are added one by one in the period. Due to this, the attractive force increases, which results in the inward pull of the outermost shell and results in the shrinkage. சுருங்கி சைஸ் என்ன ஆகுது, குறையுது. ஸோ இதான் விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு குட்டி டேபிள் மாதிரி போட்டுக்கலாம், ஒரு குட்டி டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். ப்ராப்பர்ட்டி, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. அதில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரேடியஸ். ரேடியஸ் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் சைஸ், இல்லையா? பீரியட் வைஸ், குரூப் வைஸ். ரேடியஸ் வந்து பீரியடில் என்ன ஆகுது, டிக்ரீசஸ். பீரியடில் டிக்ரீசஸ். அலாங் த குரூப் என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். அலாங் த குரூப் என்ன ஆகுதுப்பா, இன்க்ரீசஸ். along the group increases. ஓகேவா, ரைட். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அயானிக் ரேடியஸ் கூட நம்ம இப்போ பார்க்கலாம். அயானிக் ரேடியஸ், ஓகேவா. ஸோ அயானிக் ரேடியஸ் அப்படிங்கிறப்ப அயானிக் ரேடியஸ் ஒரு அயானுடைய ரேடியஸ். அந்த அயான் மே பி எய்தர் கேட்டியான் ஆர் ஆனியான். ஓகே, இட் மே பி எய்தர் கேட்டியானிக் ரேடியஸ் ஆர் ஆனியானிக் ரேடியஸ். ஆனியானிக் ரேடியஸ். ஓகே, ஸோ கேட்டியானிக் ரேடியஸ் ஒரு எலமெண்ட் இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குது. அந்த எக்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டிங்கன்னா அது எக்ஸ் ப்ளஸ்ஸு, எக்ஸ்கோட எலக்ட்ரான் ஆட் பண்ணிங்கன்னா அது எக்ஸ் மைனஸ். அப்போ எக்ஸை விட எக்ஸ் மைனஸில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, எக்ஸை விட எக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இட் இஸ் லெஸ்ஸர், இட் இஸ் கிரேட்டர் இன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ ஆனியானிக் ரேடியஸ்ஸு எப்போவுமே கேட்டியானிக் ரேடியஸை விட எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிறதுனால. வாட் அபவுட் அட்டாமிக் ரேடியஸ்? அட்டாமிக் ரேடியஸ் ஒரு நியூட்ரல் ஆட்டத்துடைய கோவலண்ட் ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தை விட கேட்டியானில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லெஸ்ஸாக இருக்குது. அப்போ ஆட்டத்தில் அதிகமாக இருக்குன்னா அப்போ கேட்டியானிக் ரேடியஸை விட அட்டாமிக் ரேடியஸோட வேல்யூ வில் பி கிரேட்டர். அட்டாமிக் ரேடியஸை விட ஆனியானிக் ரேடியஸில் வேல்யூ will be greater. Okay, always the radius of the neutral atom will be in between its cationic and anionic radius. It is lesser than its anionic radius, but the atomic radius is always greater than its cationic radius. இதுதான் ஜென்ரல். ஓகேவா? அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து கேட்டியானிக் ரேடியஸை விட அதிகமாக இருக்கும், ஆனால் ஆனியானிக் ரேடியஸை விட கம்மியாக இருக்கும். அண்டர்ஸ்டுட்? புரியுதா? ரைட், ஓகே. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ரைட், ஓகே. ஸோ அது இந்த அயானிக் ரேடியஸில் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், ஐசோ மீன்ஸ் வாட், சேம், எலக்ட்ரானிக். ஸோ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். The species that have same number of electrons are called as isoelectronic. For example, N3 minus, O2 minus, F minus, Na plus, Mg2 plus, Al3 plus. இந்த 6 அயான்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 6லையுமே எலக்ட்ரான்ஸ் வந்து 10 தான் இருக்கும். 6லுமே each contain 10 electrons. So N3 minus, N atomic number 7, so it has 7 electrons, but 3 minus means plus 3 electrons. So 7 plus 3, 10 electrons. O2 minus में 10 electrons, F minus में 10 electrons.
Na plus, Na atomic number 11, so it has 11 electrons, but Na plus means minus 1 electron, so 11 minus 1, 10 electrons. Mg2 plus 10 electrons, Al3 plus 10 electrons. So all these species have same number of electrons, so they are said to be isoelectronic. But they have different number of protons. Their nuclear charge is different. Okay, N இதில் 7 protons இருக்கும். O 8 protons, இங்கே 9 protons, இங்கே 11 protons, இங்கே 12 protons, இங்கே 13 protons. இப்போ இந்த ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸுக்கு ரேடியஸ் கம்பேர் பண்ணலாமா? எப்படி இருக்கும்? ஆல்ரெடி நம்ம சொன்ன கான்செப்ட் படி எப்போவுமே ஆனியானிக் ரேடியஸு கேட்டியானிக் ரேடியஸோடு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் எது ஆனியானிக்? இதெல்லாம் N3 மைனஸ் O2 மைனஸ் F மைனஸ் இந்த மூணுமே ஆனியானிக். அப்போ ஆனியானிக் ரேடியஸ் will always be greater than the cationic radius for same number of electrons இங்கே இல்லையா? ரைட், ஓகே. இப்போ ஓகே, இது போட்டாச்சு. இப்போ இந்த மூணு ஆனியான்ஸில் which will be greater in size, which will have higher radius, ionic radius, anionic radius பார்க்கலாமா? இந்த N3 மைனஸில் 7 ப்ரோட்டான்ஸுக்கு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதாவது 7 protons have to attract 10 electrons. That means, it means that in the case of O2 minus, 8 protons have to attract 10 electrons. In the case of F minus, 9 protons have to attract 10 electrons. அப்போ 7 proton 10 electron மேய்க்கணும். கஷ்டம்தான். இங்கே 8 proton 10 electron மேய்க்கணும். கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே இழுக்கும், நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும், நல்லாவே அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பாஸ் பண்ணும். இங்கே 9 புரோட்டானுக்கு 10 எலக்ட்ரான் இருக்குது, இன்னும் நல்லாவே பாஸ் பண்ணும். அப்போ சைஸ் இங்கே நல்லாவே பாஸ் பண்ண சைஸ் என்ன நல்லா சுருங்கும். சரியா? ஸோ எங்கே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸு கம்மியாக இருக்கோ அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும். அப்போ சைஸு கொஞ்சம் தள்ளி போயிடும். ஸோ ரேடியஸ் வில் பி மோர். அப்போ N3 மைனஸ் வில் ஹாவ் ஹையர் ரேடியஸ் தேன் O2 மைனஸ் தேன் F மைனஸ் இல்லையா? ரைட். கேட்டியானிக் ரேடியஸை கம்பேர் பண்ணுறப்ப ஆல் திஸ் ஹேவ் 10 electrons each, but number of protons differ. இங்கே 11 protonsக்கு 10 எலக்ட்ரான் தான். அப்போ 11 protons 10 எலக்ட்ரானை நல்லா அட்ராக்ட் பண்ணி சைஸ் நல்லா சுருக்கிடும். அதனால தான் ஆனியானிக்கை விட கேட்டியானிக் ரேடியஸ் இங்கே எப்படி இருக்குது? கம்மியாக தான் இருக்கும். கேட்டியானிக் ரேடியஸு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மெக்னீசியம் கேஸில் 12 protonsக்கு 10 எலக்ட்ரான் தான், நல்லா இன்னும் இழுக்கும், சைஸ் இன்னும் சுருங்கும். அலுமினியம் கேஸில் 13 protonsக்கு 10 எலக்ட்ரான்ஸ் இன்னும் நல்லா அட்ராக்ட் பண்ணி இன்னும் சுருக்கிடும். அப்போ இதுவே சைஸ் பெருசாக இருக்கும் தேன் Mg2 ப்ளஸ் தேன் Al3 ப்ளஸ். அப்போ மோர் தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் லெஸ்ஸர் இஸ் த ரேடியஸ். லெஸ்ஸர் தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் மோர் இஸ் த ரேடியஸ். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ரைட், ஓகே. ஸோ ரேடியஸ் ஆர் சைஸ் அப்படின்னு ஆரம்பித்து நம்ம இதில் ஃபாஸ்ட்டாக கான்செப்டை ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தரவாக இருக்கணும். ஓகே, லெட் அஸ் see the next part of this class, the second periodic property, which is what? Ionization energy. In the second periodic property, ionization energy, which is simply called as IE or ionization potential. Ionization energy or ionization potential, which is simply IP also we can say. Okay, what is ionization energy? Ionization energy is the amount of energy required to remove most loosely bound electron. To remove what? Most loosely bound electron. From where? From neutral isolated gaseous atom is called as ionization energy or ionization potential. ஒரு நியூட்ரல் ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம் இருக்குது. இது நியூட்ரலாக இருக்கா? இருக்குது. ஏன்னா சார்ஜ் வந்து 0. கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கா? இருக்குது, G. சரியா? தனியாக இது மட்டும்தான் இருக்கா? ஆமாம், தனியாக இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த நியூட்ரல் ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டத்துலேருந்து ஒரு அவுட்டர் மோஸ்ட்
எலக்ட்ரான், அந்த அவுட்டர் எலக்ட்ரான் மோஸ்ட்லி லூஸாக தான் பவுண்டாக இருக்கும் இல்லையா, கடைசியாக தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு எலக்ட்ரானை தட்டி வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜியை கொடுக்குறோமோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? அப்படி எலக்ட்ரானை எடுத்துட்டிங்கன்னா, அந்த மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை எடுத்துட்டிங்கன்னா, அந்த நியூட்ரல் ஆட்டம் பிகம்ஸ் மோனோபாசிட்டிவ் +1 m+1. ஓகேவா? ஸோ நவ் இட் பிகம்ஸ் மோனோபாசிட்டிவ் கேட்டையான். So it is the amount of energy required to convert the neutral atom into monopositive cation in its gaseous state is called as ionization energy. அப்போ the amount of energy அதிகமாகவும் தேவைப்படலாம், கம்மியாகவும் தேவைப்படலாம், depending on some factors. ஓகேவா? அப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி எந்தெந்த ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது, சரியா? ஸோ ஃபேக்டர்ஸ் affecting or the factors on which the ionization energy depends. அது என்ன பார்க்கலாமா? அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆர் சைஸ். ஓகே, ஸோ சைஸுக்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் சார் அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜியும் சைஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, சைஸ் ஆஃப் த எலமெண்ட் லார்ஜராக இருந்தால் என்ன இருக்கும், அந்த outermost எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ் நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸே கம்மியாக இருக்கும். The outermost electron will be loosely bound with the nucleus if size is more. அப்போ அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஈஸி. we can give only lesser amount of energy to remove that electron. அப்போ அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி கம்மியாக கொடுத்தாலே போதும். அதனால தான் அயனைசேஷன் எனர்ஜி will be lesser. ஓகே, இன்கேஸ் சைஸ் வந்து சின்னதாக இருக்குன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் between nucleus and outermost electron. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். அப்போ சைஸும் அயனைசேஷன் எனர்ஜியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ டவுன் த குரூப் என்ன ஆகும், அலாங் த பீரியட் என்ன ஆகும் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ தான் பார்த்தோம் சைஸு டவுன் த குரூப் என்ன ஆகுது, சைஸு பெருசாகுது. டவுன் த குரூப் சைஸ் என்ன ஆகுது, பெருசாகுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி டிக்ரீசிங். ஓகே, பீரியடில் சைஸ் என்ன ஆகும், போக போக குறைன்னு பார்த்தோமா. அப்போ பீரியடில் சைஸ் வந்து குறையிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி வில் பி மோர். ஏன்னா பீரியட் வைஸ் சைஸ் வந்து சின்னதாகும். ஆரம்பத்தில் எலிமெண்ட் பெருசாக இருக்கலாம், போக போக சின்னதாகும், போக போக எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி சைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி வில் பி இன்க்ரீசிங். ஏன்னா சைஸும் அயனைசேஷன் எனர்ஜியும் ரேடியஸும் அயனைசேஷன் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ சைஸ் ஆர் ரேடியஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? அப்போ ரேடியஸ் அலாங் த பீரியட் டிக்ரீசஸ் ஆன் த அயனைசேஷன் எனர்ஜி அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ். In the same way, along the group or down the group, radius increases, ionization energy decreases. ஓகேவா? ரைட். ஓகே, அப்போ சைஸும் இதுவும் இதான். ஓகே, அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஆல்கலி மெட்டல்ஸில் டவுன் த குரூப் போடணும்னா சைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ஓகே, அப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ வரைக்கும் இருக்கட்டும், சரியா? த ஸ்மாலஸ்ட் சைஸ் எதுன்னு பார்த்தா லித்தியம். ஓகே, அதே மாதிரி லார்ஜஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் பொசஸ்டு பை லித்தியம். The maximum ionization energy is possessed by lithium. Option A. Among these five, the element with the lowest or minimum ionization energy, yaar? Cesium. Minimum cesium. இல்லையா? ஓகே, ரைட். அதே மாதிரி along the period நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். along the period. ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது, பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். இந்த மாதிரி போடலாமா? லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, பெர்லியம் 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. In this second period, the highest ionization energy is possessed by neon. ஏன்னா நியானுக்கு சைஸ் வந்து லாயஸ்ட், லித்தியம் சைஸ் வந்து பெருசு. ஓகே, அண்ட் த ஹையஸ்ட் ionization is by neon. Lowest ionization energy in this second period is possessed by lithium, and lithium is larger in size. That's why its ionization energy will be lesser. Okay, right? அப்போ லித்தியத்தை விட பெர்லியத்துக்கு ionization energy ஜாஸ்தி.
அப்படி போக போக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஓகேவா, ரைட், ஜென்ரலாக தான். ஸோ பீரியட் வைஸ் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ், குரூப் வைஸ் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ஓகேவா, ஸோ சைஸுக்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் ரிலேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இந்த நியூக்ளியஸ் சிம்பிளி கால்ட் அஸ் வாட், நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ மோர் தென் நியூக்ளியர் சார்ஜ் மோர் இஸ் தி அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நமக்கு தெரிஞ்சிச்சு தானே, நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் சைஸும் சுருங்கிடும், சைஸு சுருங்கினா அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகமாகும். ஸோ சைஸு டிக்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ்டாக இருக்கும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜியும் இன்க்ரீஸ்டாக இருக்கும். சரியா, இப்போ இந்த மூணு நம்ம இன்டர்லிங்கும் பண்ணலாம். சைஸ், நியூக்ளியர் சார்ஜ், அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ சைஸும் நியூக்ளியர் சார்ஜும், சைஸ் வந்து சின்னதாக இருந்தால் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே ஓகே ரைட். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி, நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி இங்கே போட்டுக்கலாம், அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஓகேவா, ரைட், ஓகே. ஸோ மூணு நம்ம இன்டர்லிக் பண்ணி எழுத முடியும். சரியா, ஸோ ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, சைஸும் அயனைசேஷன் எனர்ஜியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், நியூக்ளியர் சார்ஜும் அயனைசேஷன் எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ரைட். இன்னொரு ஃபேக்டர் கூட சொல்லலாம், இன்னும் கூட ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், ஸ்க்ரீனிங் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட், ஸ்க்ரீனிங் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட். இதுக்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் என்னங்க சார் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீல்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஷீல்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஷீல்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் இருக்குது, அந்த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் நடுவில் இருக்கிற இன்னர் எலக்ட்ரான்ஸு அந்த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானை வந்து எந்த அளவுக்கு மறைக்குது ஃப்ரம் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஃப்ரம் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இந்த இன்னர் எலக்ட்ரான்ஸ் எந்த அளவுக்கு ஷீல்டு பண்ணுது, எந்த அளவுக்கு மறைக்குது அப்படிங்கிறது என்னது, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அந்த ஸ்க்ரீன் நல்லாவே மறைக்குது, நல்லாவே ஸ்க்ரீன் பண்ணுதுன்னா அப்போ என்னாகும், அவுட்டர்மோஸ்ட்டுக்கும் நியூக்ளியஸுக்கும் நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அவ்வளோ இருக்காது. அப்போ அவுட்டர்மோஸ்ட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி லெஸர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஈஸிலி ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஸ்க்ரீனிங் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, ஓகே ஓகே. ஸோ ஸ்க்ரீனிங் அப்புறம் தான் ஸ்க்ரீனிங் வந்து பார்த்தா கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான் கேஸ்லாம் ஸ்க்ரீனிங் வந்து அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கசகசன்னு நின்று மறைச்சிரும். அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து இந்த நடுவில் இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மறைச்சிரும். அப்போ அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் வில் ஃபீல் ஒன்லி லெஸர் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா, ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேக்டருக்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்குமே சம்மந்தம் சொல்லலாம். பெனட்ரேஷன் எஃபெக்ட் ஆஃப், பெனட்ரேஷன் எஃபெக்ட் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் ஆர் சப்ஷெல்ஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா SPDF நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய எலக்ட்ரான் எஸ்ஸில் இருந்தால் என்ன, பியில் இருந்தால் என்ன, டியில் இருந்தால் என்ன, எஃப்ல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம் கொஞ்சம். ஏன்னா அது நியூக்ளியஸ்க்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கும். டியூ டு இட்ஸ் ஷேப் இட் ரிமைன்ஸ் க்ளோசர் டு த நியூக்ளியஸ் தேன் P, தேன் D, தேன் F. ஓகேவா, சின்ஸ் S ரிமைன்ஸ் க்ளோசர் டு நியூக்ளியஸ் இட்ஸ் பெனட்ரேஷன் எஃபெக்ட் இஸ் மோர். F-ஓட பெனட்ரேஷன் எஃபெக்ட் இஸ் வெரி மச் லெஸ் பிகாஸ் due to its shape. அப்போ பெனட்ரேஷன் எஃபெக்ட்னாலையும் நம்ம அயனைசேஷன் எனர்ஜி அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, ஆஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்ட். ஆஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு orbitals are more stable due to symmetry. They are more stable. So அந்த கேஸில் அயனைசேஷன் எனர்ஜி will be more. ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட் ஃபீல்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் வைக்கணும். ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட்லி ஃபீல்டு இருந்தாலே அது மோர் ஸ்டேபிள். ஆஃப் ஃபீல்டோட கம்ப்ளீட்லி ஃபீல்டு இன்னும் மோஸ்ட் ஸ்டேபிள். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் சொல்லலாம். ஒன்று வந்து டியூ டு சிமெட்ரி, டியூ டு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் டியூ டு ஹை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஹை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ரெண்டு ரீசனால் அதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்படி பார்க்குறச்ச லித்தியம், பெல்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் இந்த மாதிரி கேஸில் இப்போ அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லித்தியம், பெல்லியம். லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3. அப்போ எப்படி முடியுது? 1s2 2s1 முடியும். பெல்லியத்துக்கு வந்து 2s2 முடியும்.
அப்போ இந்த ரெண்டு கேஸில் யாருக்கு அயனைசேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியத்தோட பெல்லியத்துக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நியூக்ளியர் சார்ஜுமே அதிகம். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி மோர். ஸோ பெல்லியம் ஹேஸ் ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி தேன் வாட் லித்தியம். ஓகே, லித்தியம் அண்டு போரான் இந்த ரெண்டு கேஸில் யாருக்கு அதிகமாக இருக்கும்? பெல்லியமுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2s2 2p1ன்னு முடியும். ஓகேவா, இங்கே எக்ஸ்ட்ரா பி வந்துருச்சு, இங்கே வந்து 2 தான் இருக்குது, 2s தான் இருக்குது. அப்போ பெல்லியம் கேஸில் எலக்ட்ரான் ஹேஸ் டு பி ரிமூவ் ஃப்ரம் s ஆர்பிட்டல். எஸ்ஸில் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா டியூ டு இட்ஸ் பெனட்ரேஷன் எஃபெக்ட், டியூ டு ஷேப். பெனட்ரேஷன் எஃபெக்ட்டு இங்கே அதிகம். இன்னொன்றுமே சொல்லலாம், இங்கே எஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு கூட சொல்லிக்கலாம். கம்ப்ளீட்லி ஃபில்டு இருந்தாலுமே மோர் ஸ்டேபிள். அப்போ எப்படி பார்த்தாலுமே பெல்லியத்துடைய அயனைசேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் வாட் போரான். போரான் கார்பன் ரெண்டுத்தில் யாருக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும்? கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வில் பி 2s2 2p2 இந்த மாதிரி முடியும். இது 2s2 2p1, இது 2s2 2p2. ரெண்டு கேஸ்லையுமே எலக்ட்ரான் ஹேஸ் டு பி ரிமூவ் ஃப்ரம் பி சப்ஷெல் பி ஆர்பிட்டல். அப்போ நீங்கள் வேறு எந்த ஃபேக்டரையும் பேச முடியாது எக்ஸப்ட் நியூக்ளியர் சார்ஜ் ஃபேக்டர் பேசிக்கலாம். கார்பனுக்கு போரானோட நியூக்ளியர் சார்ஜ் அதிகம். ஸோ மோர் த நியூக்ளியர் சார்ஜ், மோர் இஸ் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், மோர் இஸ் தி அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ரைட். கார்பன் நைட்ரஜன் இந்த ரெண்டு கேஸில் யாருக்கு அதிகமாக இருக்கும்? நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p3ன்னு முடியும். 2s2 2p3ன்னு முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பி வந்து எக்ஸாக்ட்லி ஆஃப் ஃபில்டு. இப்போ தான் லாஸ்ட் மைண்டை பார்த்தோம். கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆஃப் ஃபில்டு கேஸில் எல்லாத்துலேயுமே மோர் ஸ்டேபிள். தே ஆர் மோர் ஸ்டேபிள் டியூ டு சிமெட்ரி அண்ட் ஹை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ தேர் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி ஆல்வேஸ் பி கிரேட்டர். ஸோ while comparing carbon and nitrogen has higher ionization energy due to its off-filled. So in the case off-filled. Nitrogen, oxygen இந்த ரெண்டு கேஸில் யாருக்கு அயனைசேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்? ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p4ன்னு முடியும். நைட்ரஜன் ஆஃப்-ஃபில்டு பட் ஆக்சிஜன் இஸ் பார்ஷியலி ஃபில்டு. ஸோ ஆஃப்-ஃபில்டுனால நைட்ரஜன் தான் ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி வச்சுருக்கும் தேன் ஆக்சிஜன். ஸோ பாருங்கள், ட்ரெண்ட் அங்கே ஒரு ஜெர்க் அடிக்குதா, அங்கங்கே ட்ரெண்டு பிரேக் ஆகுதா, அது என்ன ரீசனுங்கிறது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேவா? அதேமாதிரி ஆக்சிஜன் ஃப்ளூரின் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுமே பார்ஷியலி ஃபில்டு தான் வரும். ஸோ ஃப்ளூரினுக்கு 2s2 2p5 வரும். ஓகே, அப்போ நியூக்ளியர் சார்ஜ் தான் நம்ம இங்கே பேச முடியும். ஸோ ஓவை விட எஃப்க்கு அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தி நியூக்ளியர் சார்ஜ். எஃப் நியானுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p6ன்னு வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு electronic configuration. Noble gases have always higher ionization energy in their respective period. So in the second period, neon has the highest ionization energy. So this is the order of ionization energy in the second period. Okay, so ionization energy நம்ம இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சரியா? அயனைசேஷன் எனர்ஜியில் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தட் இஸ் IE1 அப்படின்னு எடுத்துக்கலாம். IE1. சார் அப்போ IE2ன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா, எஸ் வி கேன் டிஸ்கஸ் IE2. இதை ட்ரெயின் பண்ணிடலாமா? IE2ன்னு என்ன வரும்? அயனைசேஷன் எனர்ஜி 2. அப்படின்னா என்னது அப்படின்னா, அதாவது நியூட்ரல் கேஸஸ் ஆட்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி மோனோ பாசிட்டிவ் கேட்டையான் வருது இல்லையா, இதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் IE1. IE2னா அந்த மோனோ பாசிட்டிவ் கேட்டையான்லேருந்து ஒன் மோர் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அதனால் டை பாசிட்டிவ் கேட்டையான் கிடைக்கும்ல, இந்த ப்ராசஸுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் IE2, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஆல்வேஸ் IE2 will be greater than IE1. Always IE2 is greater than IE1 because due to more nuclear charge. More nuclear charge எப்போவுமே செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அதே மாதிரி தேர்ட் இருக்கா? எஸ், தேர்ட் கூட போடலாம். தேர்ட் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட், ஃபோர்த் இஸ் கிரேட்டர் தென் தேர்ட். So like that it goes on. So always the successive ionization potentials are greater than previous one, because in the successive cases we have to remove the electron from highly positively charged cation which has more number of protons. That's why its value will always be greater than the previous one. Due to more nuclear charge, always the next or successive ionization potentials will be greater. Okay, right.
So ionization energy. So by this let us complete or let us finish the ionization energy. Okay. The next periodic property, let us see. What is that? The next periodic property, third one, we have finished radius, ionization energy. Now let us see about electron gain enthalpy. The third one is electron gain enthalpy. Electron gain enthalpy. It is otherwise simply called as electron affinity. It is otherwise called as what? Electron affinity. EA. அதாவது அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது ஒரு நியூட்ரல் கேசியஸ் ஆட்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துன்னா அது மோனோ பாசிட்டிவ் கேட்டையானா மாறுதில்ல, அதை பற்றி சொல்கிறது. ஆனால் அதே எலக்ட்ரான் கெயின் என்தால்பிங்கிறது ஒரு நியூட்ரல் ஆட்டத்துக்கு கூட ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணி அதை ஒரு நெகட்டிவ் ஆனையான மோனோ நெகட்டிவ் ஆனையானாக மாற்றும் போது அது எந்த அளவுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அந்த ரிலீஸ் பண்ணுறது நல்லா ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு எலக்ட்ரான் மேலே அவ்வளோ ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். எலக்ட்ரானை வாங்குறதுல அவ்வளோ அது இன்ட்ரெஸ்ட் காட்டுதுன்னு அர்த்தம். இட் ஹாஸ் மோர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கெட்டிங் எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பிங்கிறது எனர்ஜி ரிலீஸ்டை பற்றி பேசுது. வேறு அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது எனர்ஜி அப்சார்ப்டை பற்றி பேசுது. அங்கே எனர்ஜி ரிக்வயர்டு, இங்கே எனர்ஜி ரிலீஸ்டு. அப்போ வாட் இஸ் த டெஃபினேஷன் of electron gain enthalpy means the amount of energy released, the amount of energy released when a neutral gaseous atom accepts an electron. Simple all that. Accepts an electron to become mono negative anion is called as electron gain enthalpy. அப்போ இங்கே ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் முக்கியம். இந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம். ஒரு எலமெண்ட்டுக்கு நிறைய எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது நிறைய எனர்ஜி ரிலீஸ் பண்ணிச்சுன்னு அர்த்தம். அப்போ ரிலீஸ் பண்ணுதுன்னா அப்போ டெல்டா ஹெச், நம்ம தெர்மோடைனமிக்ஸ் படி டெல்டா ஹெச் என்ன போடுவோம்? நெகட்டிவ் போடுவோம். சரியா? இந்த டெல்டா ஹெச் நெகட்டிவ் போட்டு சொன்னால் இதுக்கு பேர் தான் என்னது? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அப்போ எந்த அளவுக்கு நெகட்டிவில் வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகம்னு அர்த்தம். அதாவது எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம்னு அர்த்தம். எந்த அளவுக்கு அதிகமாக ரிலீஸ் பண்ணதோ அந்த அளவுக்கு அதிகம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப பசியாக இருக்குது, உனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணி நீ சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கடைசியில் ஆவுன்னு ஆப்போசிட் இருக்கிறவங்க பயப்படுற மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஏக்கம் ஊட்டியான என்ன அர்த்தம்? பா, நல்லா ரசித்து திருப்தியாக ரொம்ப ஈகராக சாப்பிட்ருக்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ருக்க, ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ருக்க அப்படின்னு அர்த்தம். அப்போ மோர் தி அமௌண்ட் ஆஃப் burp, that is appam, more the amount of appam released means what? You have more affinity towards biryani அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே அதே தான், more the amount of energy releasedனா, if more the amount of energy released, that means what? More the value of electron affinity. It has more electron affinity. ஓகேவா? சாதாரண விஷயம். ரைட், ஓகே. இதே மாதிரி அந்த மோனோ நெகட்டிவ் ஆனியான் இன்னொரு எலக்ட்ரானை வாங்கி டை நெகட்டிவ் இந்த மாதிரி மாறும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா போக ரிலீஸ் ஆகாது. ஏன்னா என்ன தான் உனக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னாலும் நீ ஒரு பிரியாணி சாப்பிட்டும்போது சந்தோஷமாக சாப்பிட்டு போக உடனே ஒரு பிரியாணி கொடுத்தாலும் உனக்கு பிரியாணி பிடிக்குமே அப்படின்னாலும் கூட செகண்ட் டே பிரியாணியை வாங்குறது நீ ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ அந்த கேஸில் நம்ம எனர்ஜி நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸில் எலக்ட்ரான் அஃபினிட்டி 1, செகண்ட் கேஸு எலக்ட்ரான் அஃபினிட்டி 2. எலக்ட்ரான் அஃபினிட்டி 1 is always exothermic, whereas electron affinity 2 is always endothermic, even it is a non-metal. For example, O, oxygen is a non-metal. O gets one electron to become O minus. The delta H value for this reaction is minus 140 kilojoule per mole. அந்த O மைனஸ் கூட 1 more எலக்ட்ரானை கொடுத்தீங்கன்னா O2 மைனஸ் ஆகும். இந்த ப்ராசஸோடைய டெல்டா ஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -780 கிலோஜூல் பெர் மோல். சாரி, நாட் மைனஸ், ப்ளஸ்ஸு எண்டோதர்மிக். அது ரிலீஸ் பண்ணுறத விட -140 தான்.
ரிலீஸ் பண்ணுறதே 140 ரிலீஸ் பண்ணுது. ஆனால் செகண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி கேஸில் நீங்கள் கொடுக்க வேண்டியது +780 பா. அப்போ அது ரிலீஸ் பண்ணுறதை விட கொடுக்க வேண்டியது அதிகமாக இருக்குது. அப்போ நெட்டாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா O + 2 electrons gives O2- பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஓவராலாக இது எண்டோதெர்மிக் தான். ஓவராலாக இது என்னது? எண்டோதெர்மிக். திஸ் ப்ராசஸ் as a overall endothermic, even though it is a non-metal. Always first electron affinity is negative. In terms of electron gain enthalpy, it is negative. In terms of electron affinity சொன்னோம்னா it is positive. ஏன்னா டெஃபினேஷன் படி அதை ரிலீஸ் பண்ண என்ன சொல்லணும்? எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது, அதுக்கு இருக்குது பாசிட்டிவ். வேல்யூ சொல்லும்போது டெல்டா-Hன்னு சொல்லும்போது நெகட்டிவ்னு சொல்லணும். எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்போ டெல்டா-H நெகட்டிவ்னு சொன்னால் எலக்ட்ரான் அஃபினிட்டி இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு மீன் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, ரைட். ஓகே, ஸோ இங்கேயுமே எலக்ட்ரான் அஃபினிட்டியை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபேக்டர்ஸ் இங்கேயுமே சைஸ் பேசலாம், சைஸு, நியூக்ளியர் சார்ஜ் பேசலாம், நியூக்ளியர் சார்ஜ் மெயினாக பேசலாம். சைஸுக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்க சார் அப்படின்னா, சைஸ் அதிகமாச்சுன்னா இருக்கிற எலக்ட்ரான் மேலேயே அட்ராக்ஷன் அதிகமாக இருக்காது. புதுசாக ஒரு எலக்ட்ரான் வேறு வாங்கினோம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி கண்டிப்பாக என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா, நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும்போது ஏற்கனவே அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் எலக்ட்ரானை கொடுத்தாலும் அது மேலே ஓரளவுக்கு அதை இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கும். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெண்டையும் வச்சு பார்க்குறப்ப எலக்ட்ரான் அஃபினிட்டி ஓகே அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ். அலாங் த குரூப் சைஸ் டிக்ரீஸ் ஆகி நியூக்ளியர் சார்ஜ் நமக்கு என்னாகும்? நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸாக இருந்தாலும் கூட சைஸ் பெருசாகிறதுனால அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆல்ரெடி கம்மியாக இருக்கும். புதுசு எலக்ட்ரான் கொடுத்தாலும் வாங்காது. அப்போ என்னாகும்? எலக்ட்ரான் அஃபினிட்டி டவுன் த குரூப்பு டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்த ஒரு ஃபேக்டர் எலக்ட்ரான் அஃபினிட்டி அஃபெக்ட் பண்ணுற இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஆஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில் முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆஃப் ஃபில்டு அண்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு கேஸுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ, எலக்ட்ரான் மேலே அஃபினிட்டி இருக்காது. அஃபினிட்டி இல்லைன்னு என்ன சொல்லிடலாம்? 0ன்னு சொல்லலாம். த எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ இஸ் ப்ராக்டிக்கலி 0. அதே எலக்ட்ரான் அஃபினிட்டியை நீங்கள் டெல்டா-Hன்னு போட்டு சொன்னீங்கன்னா என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ்னு சொல்லணும் ஜென்ரலாக. ஏன்னா அது ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட்லி ஃபீல்டு இருக்கிறப்ப எலக்ட்ரானை வாங்க ரெடியாக இல்லை. கொடுக்கணும் அப்படின்னா நீ எலக்ட்ரானையும் கொடுத்து எனர்ஜியும் போட்டு உள்ளே தள்ளணும், அப்போ தான் வாங்கும். செகண்ட் பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இங்கே இது பிரியாணியே பிடிக்கல, ஏன்னா ஆல்ரெடி நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஆஃப் ஃபீல்டு மோர் ஸ்டேபிள், கம்ப்ளீட்லி ஃபீல்டு மோர் ஸ்டேபிள். ஐ எம் இன் நிம்மதி பொசிஷன். ஒய் ஐ ஹவ் டு அட்ராக்ட் கெட் ஒன் எலக்ட்ரான். என்னை ஏன் டேமேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிது. அதேமாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இப்போ பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி 0, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாசிட்டிவ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ ரெண்டுமே என்னது? எலக்ட்ரான் அதை வாங்க விருப்பம் இல்லைங்கிறத தெளிவாக காட்டுது. ES 0ங்கிறதும் அதை தான் காட்டுது, டெல்டா-H பாசிட்டிவ்ங்கிறதும் அதை தான் காட்டுது. ஓகேவா? அப்போ ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட்லி ஃபீல்டு கேஸ்லாம் எடுத்துக்கலாம். அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பொதுவாக வாங்காது. நைட்ரஜன் வாங்காது. நைட்ரஜன் குரூப் எலமெண்ட், நைட்ரஜன், பாஸ்பரஸ் எல்லாம் ஆஃப் ஃபீல்டு. கம்ப்ளீட்லி ஃபீல்டு இனர்ட் கேஸஸ்ஸு அப்படி இந்த கேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0வாக இருக்கும். ரெண்டுமே கான்செப்ட் வைஸு சேம் தான். ஓகேவா? ரைட். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு குரூப்பில் போக போக எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து என்ன ஆகுது? நமக்கு குரூப் வைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு குரூப்பில் வெரி ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? சரி. அதே மாதிரி ஒரு பீரியடில் போக 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 எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ ஒரு பீரியடில் மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி யாருக்கு இருக்கும்? குரூப் பீரியடில் கடைசியாக இருக்கா? இனர்ட் கேஸஸ் தான் 0ன்னு சொல்லிட்டோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி 0 டியூ டு கம்ப்ளீட்லி ஃபீல்டு. அப்போ அதுக்கு முன்னாடி யார் இருக்கா? ஹேலஜன்ஸுக்கு தான் பீரியாடிக் டேபிள்லேயே ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கிறவங்க. ஓகேவா? ஓகே. அப்போ ஹேலஜன்ஸ்னு பார்த்தோம்னா ஹேலஜன்ஸ் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகேவா? இந்த 4 தான். இப்போ ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் 4மே குரூப் வைஸ் இருக்கு இல்லையா? டவுன் த குரூப் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்?
ஃப்ளோரினுக்கு குளோரினோட ஜாஸ்தியாக இருக்கணும், குளோரினுக்கு புரோமினோட ஜாஸ்தியாக இருக்கணும், புரோமினுக்கு அயோடினோட ஜாஸ்தியாக இருக்கணும் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த ஆர்டர் வந்து தப்பு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் யாருக்கு தெரியுமா? குளோரின் தான். செகண்ட் ரேங்க் தான் ஃப்ளோரின். நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. குளோரின் ஹேஸ் தி ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி அமாங் ஹாலஜன்ஸ் தேன் ஃப்ளோரின், தேன் புரோமின், தேன் அயோடின். ஓகேவா? அப்போ ஃப்ளோரினுக்கு விட குளோரினுக்கு அதிகம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆர்டர். அது ஏன் சார், என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா டியூ டு ஸ்மால் சைஸ் ஆஃப் ஃப்ளோரின். ஸ்மால் சைஸ் ஆஃப் ஃப்ளோரின், ஃப்ளோரினோட சைஸ் ஸ்மாலாக இருக்கிறதுனால அங்கே எலக்ட்ரானுக்கு நடுவில் ஏற்கனவே ரிப்பல்ஷன் இருக்கும். ஏற்கனவே என்ன இருக்கும்? ரிப்பல்ஷன். ஏன்னா சைஸ் ஸ்மாலாக இருக்குது. அப்போ அந்த ஸ்மால் சைஸுக்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாகும். அப்போ கண்டிப்பாக இ மைனஸ் பக்கமாக நிற்கும். அப்போ ரிப்பல்ஷன்னால் அங்கே ஏற்கனவே உள்நாட்டு கலவரம் மாதிரி. அப்போ இன்கமிங் ஒரு புது எலக்ட்ரானை நீ எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கன்னா, இங்கேயே கலவரமாக இருக்குது, நீ புதுசாக வேறு எனக்கு பிடிக்கும் தான் எலக்ட்ரான் இருந்தாலும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோரின் சொல்லிடும். ஆனால் குளோரினுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே சைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சைஸ் வந்து பெருசு. ஃப்ளோரினை விட குளோரினுக்கு சைஸு பெருசு. இடம் இருக்குது, நிறையா இருக்குது. அப்போ எலக்ட்ரான் தூரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே அந்த மாதிரி ரிப்பல்ஷன் இருக்காது. ரிப்பல்ஷன் இல்லைன்னா இன்கமிங் எலக்ட்ரானையும் வாங்கிக்கும். ஓகேவா? அதனால தான் ஸோ டியூ டு ஸ்மால் சைஸ் அண்ட் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் த எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் குளோரின் இஸ் மோர் தேன் ஃப்ளோரின். அப்போ ஹாலஜன்ஸில் ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆப்ஷன்ஸாக கொடுத்து கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. விச் ஆஸ் தி ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி அமாங் ஹாலஜன்ஸ்? குளோரின். நாட் ஓன்லி ஹாலஜன்ஸு, இன்னும் பக்கத்து குரூப்லேயும் எங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் முன்னாடி நைட்ரஜனுக்கெல்லாம் யார்? பாஸ்பரஸ். ஆக்சிஜனுக்கெல்லாம் யார்? சல்ஃபர். சரியா? நைட்ரஜன் பாஸ்பரஸ் இந்த ரெண்டில் யாருக்கு ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி? பாஸ்பரஸ். ஆக்சிஜன், சல்ஃபர் இந்த ரெண்டில் யாருக்கு ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி? சல்ஃபருக்கு. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்பேரிஷன் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ளோரின், குளோரின் இப்போ தான் பார்த்தோம். குளோரின் ஹேஸ் தி ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்போ பீரியாடிக் டேபிள்லேயே ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கிற எலமெண்ட் யாருன்னா குளோரின் தான். Highest electron affinity, the element that has highest electron affinity in the periodic table is what? Chlorine. Okay, fine. So electron gain enthalpy over. Okay, the next is electronegativity. Electronegativity பார்த்தலாமா? Electronegativity. எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு எலமெண்ட்டு எந்த அளவுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மட்டும் வித்தியாசமானது. அதாவது என்னென்னா, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராப்பர்ட்டிஸ், ரேடியஸு, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எல்லாமே ஒரு ஐசோலேட்டட் ஆட்டத்துக்கு நம்ம தனியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மட்டும் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆட்டம் ஒரு பாண்டு மூலமாக இன்னொரு ஆட்டம் கூட பாண்டிங்கில் இருக்கும்போது அப்போ அதுக்கு பேர் மாலிகுல். ஒரு ஆட்டம் ஒரு மாலிகுலில் இருக்கும்போது தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டத்துக்கு நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டியே கண்டுபிடிக்க முடியும். எஸ், அப்போ it is the property of an atom in a molecule. ஓகே, அப்போ இந்த மாலிகுலுக்குள்ள ஒரு ஆட்டம், ஏங்கிற ஆட்டம் இந்த மாலிகுலுக்குள்ளே இருக்குன்னா, இப்போ ஏக்கும் பிக்கு நடுவில் இந்த பாண்டிங் எலக்ட்ரான் இழுக்கிறதுல போட்டி. ஓகேவா? அப்போ பி வந்து ஏவை விட அதிகமாக இழுத்துருச்சு அப்படின்னா அப்போ பிக்கு ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், ஏக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ஸ்லைட்லிங்கிறது டெல்டான்னு போட்டு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்லலாம்னா, பி ஏவை விட அதிகமாக எலக்ட்ரானை இழுத்துருக்கு. அப்போ இழுத்துருக்குங்கிறத போய் நீ பார்க்கணுன்னா பியும் பாண்டரில் இருக்கணும், மாலிகுலாக பாண்டரில் இருக்கணும். அப்போ தான் பார்க்க முடியும். பி தனியாக இருக்கும்போது பார்க்க முடியாது. சரியா? ஸோ பி மட்டும் தனியாக இருக்கும்போது பார்க்க முடியாது. ஓகேவா? அதனால தான் இட் இஸ் தி டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் எ மாலிகுல். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்னா, ஒரு மாலிகுலில் ஒரு ஆட்டம் இருக்கும்போது the tendency of an atom in a molecule to attract the shared pair of electrons, என்ன பேர் அது? shared pair of electrons towards itself is called as what? Electronegativity.
ஓகேவா? அது இல்லாமல் அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டோட வேல்யூ கூட ரிலேட் பண்ணி தான் சொல்கிறோம். அது ஐசோலேட்டட் எலமெண்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, இன்னொன்றுத்தில் இருக்கும்போது தான் அதை ரிலேட் பண்ணி தான் சொல்ல முடியும். அதனால தான் அது என்ன டெண்டன்சின்னா ரிலேட்டிவ் டெண்டன்சி. அதனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். என்ன ப்ராப்பர்ட்டி? ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மற்றதெல்லாம் ஐசோலேட்டட் எலமெண்ட்டுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி, ஆட்டத்துக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி. பட் இது ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ரைட். அப்போ இது எலக்ட்ரான் இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. எலக்ட்ரான் இழுக்குதுன்னா அப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி மாதிரி தான் தோணுது, இருந்தாலும் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி மாதிரி அலாங் த பீரியட் அதனுடைய வேரியேஷன் அப்படியே தான் இருக்கும். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி எலக்ட்ரானிட்டி அலாங் த பீரியட் இன்க்ரீசஸோ இதுவுமே இன்க்ரீசஸ், டவுன் த குரூப் டிக்ரீசஸோ இதுவுமே டிக்ரீசஸ். ஓகேவா? அப்போ 4 ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய பீரியாடிக் வேரியேஷன் சைடில் டேபிளில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவே ஒரு கொஷனாக வரலாம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. வாட் இஸ் த கொஷன்? அமாங் these 4 which differs from others in terms of periodic variation. பாருங்கள், ரேடியஸ் மட்டும் பீரியடில் டிக்ரீசஸ், குரூப்பில் இன்க்ரீசஸ். ஆனால் மற்ற 3 அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ ரேடியஸ் மட்டும் மற்ற 3த்துலேருந்து பீரியாடிக் வேரியேஷன் டிஃபர் ஆகுது. அந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, அமாங் திஸ் 4 விச் இஸ் தி ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஆப்ஷன் டி ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இட் இஸ் ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் வித் சம் அதர் எலமெண்ட்ஸ். இட் cannot be found for an isolated atom. That's why. Okay, so that's why it is called as a relative property. ஓகேவா? ரைட். ஓகே, வேறு என்ன? இப்போ இதில் வேறு என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் PYQவில் கேட்டிருக்காங்க, அதே ஒரு டைம் பார்த்துடலாமா? For the second period elements, the correct increasing order of first ionization enthalpy is option A, lithium, beryllium, boron, carbon, oxygen, nitrogen, fluorine, neon. Option B, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. Option C, lithium, boron, beryllium, carbon, oxygen, nitrogen, fluorine, neon. Option D, lithium, boron, beryllium, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. ஸோ ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி கேட்குறாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு யோசிக்கிறப்ப இந்த ஆஃப் ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஃபில்டு அதை வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறமா வேறு என்ன பார்க்கணும்? நியூக்ளியர் சார்ஜை பேஸ் பண்ணி பார்க்கணும், சைஸை பார்க்கணும். அப்போ செகண்ட் பீரியட்ஸ் நம்ம ஆர்டரே எழுதி காட்டியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா லித்தியத்தோட பெல்லியத்து ஜாஸ்தி, கரெக்ட் தான். பெல்லியத்தோட போரானுக்கு ஜாஸ்தியா? இல்லை, பெல்லி தான் ஜாஸ்தி, எனக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பியும் அதே மாதிரி லித்தியோட பெல்லியும் ஜாஸ்தி, பெல்லியத்தோட போரான் ஜாஸ்தின்னு போட்டிருக்காங்க, இதுவும் வராது. லித்தியத்தோட போரான் ஜாஸ்தி தான், போரானோட யார் ஜாஸ்தி? பெல்லியம் ஜாஸ்தி, கரெக்ட், இது வரும். அதே மாதிரி ஆக்சிஜனோட நைட்ரஜனுக்கும் ஜாஸ்தி, இந்த 2 இடம் மெயின். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? ரைட். ஸோ இந்த கொஸ்டின் புரியுதா? 2019. ஓகே, ரைட். அடுத்த PYQவில் 2016 ஒரு கொஷின் இருக்கு.
2016. In which of the following options the order of arrangement of does not agree with variation? In which of the following the arrangement does not agree with variation of property? Option A I BR CL F bracket increasing electron gain enthalpy. Option B lithium carbon or lithium sodium potassium rubidium. Increasing metallic radius. Option C Al3 plus Mg2 plus Na2 plus F minus. Increasing atomic size. Option D BCNO. Increasing first ionization energy. ஸோ கொஷின் புரியுதா? நம்ம இவ்வளோ நேரம் டீச் பண்ணதில் 4 கிட்டத்தட்ட கமெண்ட் பண்ணி கேட்டாப்பில் இருக்குது இந்த கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி டவுன் த குரூப்பு டிக்ரீசஸ் அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ். ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி IBR ஐயோட பிஆர் ஜாஸ்தி தான், பிஆரோட சிஎல் ஜாஸ்தி தான். சிஎலோட எஃப் ஜாஸ்தியா? இல்லை, இதோட தப்பு. அப்போ டஸ் நாட் அக்ரி. ஏன்னா பீரியாடிக் டேபிள்லே த எலமெண்ட் வித் ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் குளோரின். சரியா? அப்போ ஃப்ளோரின் ஜாஸ்தி போட்டிருக்காங்க, தப்பு தான். அப்போ தப்பாக இருக்கிறது தான் ஆன்சருங்க, இல்லையா? ரைட். ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ் ஆர் சிம்பிளி ரேடியஸ். லித்தியோட சோடியம் ஜாஸ்தி, சோடியோட பொட்டாசியம் ருபீடியம். அண்ட் டவுன் த குரூப் ரேடியஸ் இன்க்ரீசஸ், அல்கலி மெட்டல்ஸில் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். அப்போ இது கரெக்ட் தான். ஆனால் கொஷின் இஸ் டஸ் நாட் அக்ரி. அப்போ இது வராது. Al3 plus Mg2 plus Na plus F minus ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸில் பார்த்தீங்கன்னா F மைனஸ் வந்து ஆனியானிக் ரேடியஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் கேட்டியானிக். அப்போ இது கரெக்டு. இது 13 ப்ரோட்டான்ஸு, ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். 12 ப்ரோட்டான்ஸு கொஞ்சம் பரவாயில்ல, ஜாஸ்தியாக இருக்கும் ரேடியஸு. அப்போ ஆர்டர் கரெக்ட் தான். ஆர்டர் கரெக்டாக இருந்தால் ஆன்சர் வராது. ஆப்ஷன் டி வருமா? ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜினாலே நீங்கள் நியூக்ளியர் சார்ஜ், ஆஃப் ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஃபில்டு, பெனட்ரேஷன் எஃபெக்ட், இது மாதிரிலாம் யோசிக்கணும். ஸோ போரனோட கார்பன் ஜாஸ்தி, ஏன்னா 5, இது 6. நைட்ரஜன் ஆஃப் ஃபில்டு வந்துருச்சு. நைட்ரஜனுக்கு தான் ஹையஸ்ட்டு தேன் ஆக்சிஜனுக்கு. அப்போ நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனோட அதிகம்னு கொடுத்துருக்கணும். ஆனால் கொஷனில் அப்படி கொடுக்கலையே, நைட்ரஜனோட ஆக்சிஜன் தான் ஜாஸ்தின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. வரலன்னா அப்போ இதுவும் தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் போத்து ஆப்ஷன் ஏ அண்ட் டி ரெண்டில் எது நீங்கள் மார்க் பண்ணியிருந்தாலுமே கரெக்ட் தான். சூப்பராக இருக்குல்ல? ரைட், ஓகே. 2016 ஓகேவா? ரைட். இன்னொரு கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சைட்ஸ் இஸ் மோஸ்ட் அசிடிக்? Which of the following oxide is most acidic? Option A MgO, option B BeO, option C BaO, option D CaO. 2018 பாருங்க. அயனைசேஷன் எனர்ஜிக்கு யாருக்கு லோயஸ்ட்டாக இருக்கோ, அயனைசேஷன் எனர்ஜி லோயஸ்ட்டாக இருக்கிற ஆக்சைடு வில் பி மோஸ்ட் பேசிக். அயனைசேஷன் எனர்ஜி லோயஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டோடைய ஆக்சைடு மோஸ்ட் பேசிக். அயனைசேஷன் எனர்ஜி ஹையஸ்ட்டாக இருக்கிற ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அசிடிக். இந்த கான்செப்டை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மெக்னீசியம், இது பெர்லியம், இது பேரியம், இது கால்சியம். ஓகேவா? அப்போ மோஸ்ட் அசிடிக் அப்படின்னா கொஸ்டின் என்ன கற்றுருக்காங்க? மோஸ்ட் அசிடிக். அப்போ இது வந்து பார்த்தா மெக்னீசியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், பேரியம். ஸோ ஆல்கலைன் எர்த் மெட்டல் செகண்ட் குரூப்பா? ஸோ செகண்ட் குரூப். டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி என்னது?
decreases. சரியா? அப்போ highest ionization energy யாருக்கு? beryllium. beryllium highest ionization energy. barium lowest ionization energy. Oxide is most acidic. Which oxide is most acidic? Yeah. So magnesium oxide, beryllium oxide, barium oxide, calcium oxide. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மெக்னீஷியம், பெர்லியம், பேரியம், கால்சியம் இதெல்லாமே ஒரு குரூப் எலமெண்ட்ஸ், செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் இல்லையா? ஸோ பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், பேரியம். ஸோ இதான் வந்து செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸில் நம்ம டாப் டு பாட்டம் எழுதியிருக்கோம். ஸோ கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, எந்த எலமெண்ட்டுடைய அயனைசேஷன் எனர்ஜி லோயஸ்ட்டாக இருக்கோ அதனுடைய ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பேசிக்காக இருக்கும். லோயஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிற எலமெண்ட்டுடைய ஆக்சைடு வில் பி மோஸ்ட் பேசிக். அதே மாதிரி ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிற ஆக்சைடுடைய எலமெண்ட்டுடைய ஆக்சைடு வந்து மோஸ்ட் அசிடிக். ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஹையஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ எலமெண்ட் வித் லோயஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட்ஸுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி என்னவாக இருக்கும், லோயஸ்ட்டாக இருக்கும், எந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் எடுத்து பார்த்தாலுமே. அதேமாதிரி டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். அப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு குரூப்பில் அல்கலி மெட்டல்ஸில் நமக்கு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியத்துடைய அயனைசேஷன் எனர்ஜி தான் ரொம்ப லோயஸ்ட். The lowest ionization energy in first group is what? Possessed by cesium. அப்போ சீசியத்துடைய சீசியம் ஆக்சைடு தான் பீரியாடிக் டேபிள்லேயே மோஸ்ட் பேசிக். சீசியம் ஆக்சைடு இஸ் மோஸ்ட் பேசிக். சரியா? அதேமாதிரி செகண்ட் குரூப் எடுத்துக்கிட்டால் பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், பேரியம். ஸோ இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 எலிமெண்ட்ஸ் அதனுடைய ஆக்சைட்ஸ் தான் கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட் குரூப் மாதிரி தான் செகண்ட் குரூப்லையுமே டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். அப்போ லோயஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரியத்துக்கு இருக்கும். அப்போ பேரியத்துடைய ஆக்சைடு லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அது எப்படி இருக்கும், லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி பேரியத்துக்கு இருக்கிறதுனால அதனுடைய ஆக்சைடு இருக்கக்கூடிய பேசிக் நேச்சர் ஹையஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேரியம் ஆக்சைடு இஸ் ஹைலி பேசிக். பட் கொஷின் இஸ் வாட், மோஸ்ட் அசிடிக். அப்போ லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிற எலமெண்ட்டுடைய ஆக்சைடு மோஸ்ட் பேசிக்காக இருந்தால் ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிற ஆக்சைடு ஆர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு இருக்குது, பெர்லியம். இதனுடைய ஆக்சைடு எப்படி இருக்கும், மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும். சரியா? இந்த அமாங் தீஸ் ஃபோர். அப்போ பெர்லியத்துடைய பெர்லியம் ஆக்சைடு இதனுடைய அசிடிக் நேச்சர் தான் இந்த 4 கம்பேர் பண்ணுறப்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. சரியா? ரைட். ஓகே. அப்போ இன்னொரு விஷயம் சொன்னேன், த மோஸ்ட் பேசிக் ஆக்சைடு இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா சீசியம் ஆக்சைடு. சரியா? சீசியம் ஆக்சைடு வந்து CS2O இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட் பேசிக். அதே மாதிரி மோஸ்ட் அசிடிக் ஆக்சைடு யாரும் இருக்கும், மோஸ்ட் அசிடிக் ஆக்சைடு. ஓகே, ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருந்தால் தான் மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இல்லையா? ஹையஸ்ட் அயனைசேஷன் யாருக்கு இருக்கும், லாஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா 18th குரூப் இனர்ட் கேஸஸ் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் டு நாட் ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். அப்போ அதை விட்டுலாம். அதுக்கு முன்னாடி என்னப்போ 17th குரூப்பில் ஹாலஜன்ஸ் இருக்கா, ஹாலஜன்ஸ் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாமே ஹாலஜன்ஸ் இல்லையா? இந்த ஹாலஜனில் த மோஸ்ட் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆர் எலக்ட்ரான் அஃபினிட்டி யாருக்கு இருக்குது, குளோரினுக்கு தான் இருக்குது. சரியா? அப்போ குளோரினுடைய ஆக்சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா Cl2O7 தான் மோஸ்ட் அசிடிக் ஆக்சைடு. குளோரினுடைய ஆக்சைட்லேயும் மோஸ்ட் அசிடிக் ஆக்சைடு இது Cl2O7. சரியா? ஸோ Cl2O7 on hydrolysis will give HClO4 perchloric acid, 2 molecules of perchloric acid. Perchloric acid தான் இருக்கிறதுலையே strongest acid ever known is what, perchloric acid. ஓகே, அதே மாதிரி மோஸ்ட் பேசிக் ஆக்சைடு இஸ் வாட், சீசியம் ஆக்சைடு. ஃப்ரான்சியம் கூட அது கீழே வரும். ஃப்ரான்சியம் வந்து ரேடியோ ஆக்டிவ், நம்ம அதை கன்சிடர் பண்ணுறது ஜென்ரலாக. ஸோ சீசியத்துடைய ஆக்சைடு தான் மோஸ்ட் பேசிக். ஸோ சீசியம் ஆக்சைடு இஸ் மோஸ்ட் பேசிக். குளோரினுடைய Cl2O7 குளோரின் ஆக்சைடு இஸ் வாட், மோஸ்ட் அசிடிக் ஆக்சைடு. ஓகேவா? ஓகே.
ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட் பார்த்தாலுமே அந்த கான்செப்டுடைய அப்படியே உள்வாங்கி அந்த கான்செப்டில் நல்ல டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் மற்ற ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் ஒரு லிங்க்கோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சம்மந்தமாக கொஷின்ஸ் வர்றப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாகவே ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு கிளாஸிஃபிகேஷனில் அந்த IUPAC நாமென்க்ளேச்சரை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸுமே வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ், ரேடியஸ், அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அப்புறம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸு வரும். ஸோ நாலுடைய கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் தான். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸுங்கிறதுனால நம்ம கான்செப்டை அப்படியே பார்க்குறோம், அதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மூடோட, இந்த மைண்டோட, இந்த கெமிஸ்ட்ரி மைண்டோட நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனீங்கன்னா அங்கே நிச்சயமாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். சரியா? இது டீட்டெயில்டு கிளாஸ் நம்ம வேறு வீடியோஸில் வேறு கிளாஸஸில் கண்டினியூ பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போதைக்கு இது ஷார்ட் டேர்ம் கோர்ஸு, கிராஷ் கோர்ஸு, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸு, இந்த மாதிரி கிளாஸஸாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய்.